கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா முதலமைச்சர் விஜயோட பார்வையில் தீவிரவாதிகளா, மாவோயிஸ்டுகளா, நக்சல்பாரிகளா, இப்படி தான் கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னது உண்மையா அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது உண்மையா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக, தாவேக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் நடத்தினாங்க. ஏன் அப்படின்னா, நீட்டுக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சுல, மாணவர்கள் பண்ணாங்களே, அதில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தலைமைச் செயலாளர் சாய்குமார் விஜயோட, அதாவது விஜய் ஆட்சியோட தலைமைச் செயலாளர் அவர் தான். ஒட்டுமொத்த ஐஏஎஸ்க்கும் அவர் தான் ஹெட்டு. அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் நிறைய கல்லூரிகளுக்கு, மாணவர்கள் யாரும் கலந்துக்காத மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு. முடிச்சுட்டு யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ, குறிப்பாக கம்யூனிஸ்ட் மாணவர்கள்லாம் யார், போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள்லாம் யார் அப்படின்னு ஒரு விஷயம் போயிருக்கு. குறிப்பாக குஜிலம்பாறை அப்படிங்கிற பகுதியில் மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் வட்டாட்சியர் அந்த லிஸ்டெல்லாம் சேகரிச்சிருக்காரு. அதாவது மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்ட கம்யூனிஸ்டுகள் யாரு அப்படின்னு. சட்டமன்றத்திலே உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். உண்மைக்கு மாறான தகவல்களை சொன்னா அது உரிமை மீறல். இப்ப செங்கோட்டையன் சொன்னது உண்மைக்கு மாறானது, தவறானது என்று சொன்னால் அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கணும். முதல்ல நாட்டு இது எங்க பிரச்சனை இல்லை. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் மாறி மாறி வேறுபட்ட தகவல்களை நாட்டு மக்கள் முன்னால் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை என்கிற தகவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே உரிய விசாரணை நடத்தி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தவறான தகவலை சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பொய்யான அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது நடவடிக்கை எடுங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்னதுல இருந்தா நாங்க பூரா பேசிட்டு இருக்கிறோம். நாங்களா இட்டு கட்டி இதை செய் அதை செய்யு சொல்லல. அதே மாதிரி நம்ம பீமராவ் சொன்ன மாதிரி நான் என்ன கேட்க விரும்புறேன், வட்டாட்சியரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பொதுமக்களுடைய சர்வெண்ட். என்னமோ அந்த சேர்ல போய் உட்கார்ந்தோம்னா வானளாவிய அதிகாரம் தங்களுக்கு இருப்பதை போல கருதி கொண்டு உள்ள வரக்கூடாது, இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு தான் போகணும். அது இந்த வட்டாட்சியர் என்ன போர்டு வச்சிருக்காரா, மத்தியானம் 12ல இருந்து 1 மணிக்குள்ளதான் பார்க்கணும். அவர் சொன்ன மாதிரி 3 நாள் மட்டும் வாரத்துல. ஏன் 1:05க்கு என்ன தாலுகா ஆபீஸ் இடிஞ்சு உழுந்துருமா, இல்ல உன்னுடைய மக்கள் சேவையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமா? 12ல இருந்து 1 மணி வரைக்கும் தான். ரெண்டாவது, சம்பந்தப்பட்டவர் தான் வரணும். பிரச்சனை யாருக்கோ அவர் மட்டும்தான் உள்ள வரணும். கம்யூனிஸ்ட் செயலாளர் உள்ள வரக்கூடாதான். நீயா இன்னொருத்தருக்காக நீயா வர்ற? எங்க வேலையே அதாயா, மற்றவர்களுக்காக போராடுவது, மற்றவர்களுக்காக போறது, மற்றவர்கள் பிரச்சனையில போய் தலையிட்டு உங்களை மாதிரி ஆள்லாம் அக்கு வேறு ஆணி வேற அம்பலப்படுத்துறது, இதுதான் எங்க வேலை. அது என்ன நீ சொல்ல, நீயா நாங்க தான் வருவோம். கலெக்டர் ஆபீஸா இருந்தாலும், தலைமைச் செயலமாக இருந்தாலும், வட்டாட்சியர் அலுவலகமாக இருந்தாலும் நாங்கள் தான் வருவோம். கம்யூனிஸ்டுகள் தான் வருவோம். யார் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வருவோம். எங்களுடைய வருகையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வேணா போர்டை மாத்திக்க, நீ வேணா டயத்தை மாத்திக்க, நாங்க வருவோம். ஆனா அவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, நீ வரக்கூடாது. அதை ஒட்டிதான் இந்த கணக்கெடுப்பே நடத்துறாரு. யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, சிபிஐ யாரு, சிபிஐ யாரு இருக்கா, இந்த கணக்கெடுப்பு நடத்தா அதை வச்சுக்கிட்டு ஒருவேளை வெளியே ஏதாவது விளம்பரம் போர்டு வைக்கலாம்னு நினைச்சாரான்னு தெரியல. குஜிலம்பாறையில சண்முகம் கம்யூனிஸ்ட், சிபிஎம் இந்த மாதிரி ஆள்லாம் வந்தா உள்ள விடாதாலும் போர்டு கீடு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாரான்னு தெரியல. இல்லைன்னா எதுக்கு இந்த கணக்கெடுப்பு? அரசாங்கமே அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்த சொல்ல, மத்திய அரசு அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்த சொல்ல. இப்போ விஜய் சொல்லி தான் தலைமைச் செயலாளர் செஞ்சாரா? தலைமைச் செயலாளர் சொல்லி தான் நிறைய கல்லூரிகளில் மாணவர்களை போராட்டத்தில் நடத்த விடாமல் தடுத்தாங்களா? இல்லை இந்த லிஸ்ட்டு யார் கேட்டா? டெல்லியிலேருந்து கேட்டாங்களா? அப்போ டெல்லி சொல்லி தான் முதலமைச்சர் விஜய் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள விடாமல் விஜய் தான் தடுத்தாரா? அப்போ டெல்லி சொல்லி தான் விஜய் எல்லா அசைன்மெண்ட்டையும் செய்கிறாரா? கம்யூனிஸ்டுக்கு டவுட் வந்துருச்சு. அதான் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க விஜய்க்கு எதிராக, தாவேக ஆட்சிக்கு எதிராக. முதலமைச்சர் விஜய்க்கு தெரியாம தலைமைச் செயலாளர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னா அப்புறம் ஏன் முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. உடனடியா அந்த தலைமைச் செயலாளர் தண்ணிங்க, குஜிலம்பாறை வட்டாட்சியரை தண்ணிங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் போர்க்கொடி தூக்குறாங்க. அவசர நிலை காலத்தில் இத்தகைய நிலைமை என்பது கிடையாது. அது யாருக்கிட்ட? பல 144 தடை உத்தரவை மீறிய வரலாறு படைத்தவர்கள் நாங்கள். 144 மதிக்காத நாங்கள் உங்களுடைய போர்டையா மதிக்க போறோம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல. எத்தனை முறை 144 தடை உத்தரவை சந்தித்த இயக்கம் இது. கீழத்தஞ்சை மாவட்டத்தில் அநேகமாக பல மாதக்கணக்காக 144 தடை உத்தரவை சந்தித்தவர்கள் நாங்கள்.
கடைசியாக நீதிபதி தினகரனுடைய நில போராட்டத்தில் 144 தடை உத்தரவு கலைஞர் ஆட்சி காலத்திலே போடப்பட்டது. 144 தடை உத்தரவை மீறிதான் அந்த நில போராட்டம் என்பது நடைபெற்றது. ஆகவே யார்கிட்ட நீங்க நாங்க போர்டு வச்சுட்டோம், நாங்க உத்தரவு போட்டுட்டோம், ஆகவே இதுதான் நாங்க நடைமுறைப்படுத்துவோம். சுதந்திரத்திற்கு முன்பாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது, விடுதலைக்கு பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்தால் தடை செய்யப்பட்டதை தவிர எங்களுடைய தோழர்களுடைய இயக்கத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியவில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு. தயவு செய்து இருக்கக்கூடிய அதிகாரிகள், இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய வரலாறு நூல்களை நீங்கள் படியுங்கள். நீங்க தேடியெல்லாம் அலைய வேணாம். இல்லைன்னா நாங்க ஒரு பெரிய நூலகம் வச்சிருக்கோம் எங்களுடைய மாநில குழு அலுவலகத்துல, அங்க எடுத்துட்டு போய் படிங்க. நீங்க அங்க உட்கார்ந்து கூட படிக்க வேணாம். இல்லை என்றால் ஒரு பெரிய பதிப்பகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், பாரதி புத்தகாலயம் என்று சொல்லி. அறிவாலயத்துக்கு அருகிலே தான் இருக்கிறது அது. அங்க போய் கேட்டீங்கன்னா எங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நூல்களும் பகிரங்கமாக கிடைக்கும். அதை வாங்கி படிங்க. முதல்ல யாருக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும், யாரை எதிர்த்து எத்தகைய உத்தரவு போட்டா நீங்க போடுற உத்தரவுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. நீங்க போடுற உத்தரவுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. நீங்க போடுற உத்தரவு யாருக்கிட்ட போட்டோம்? கம்யூனிஸ்ட்கிட்ட போய் உத்தரவு போட்டு அதை பூரா நீங்க மதிச்சு நடந்துங்க அப்படின்னு சொன்னா அதை மதிக்கணுமா மிதிக்கணுமான்றது நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர வேற எவனும் எங்களுக்கு உத்தரவு போட முடியாது. நான் திட்டவட்டமா சொல்ல விரும்புறேன். அதை மதிக்கணுமா மிதிக்கணுமா என்பது நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயமே தவிர அதிகார வர்க்கம் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. ஆகவே தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் 27, 28 அவர் அந்த கூட்டத்தை நடத்துறாரு. 28க்கு பிறகு அத்தகைய சுற்றறிக்கை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக, ஏனென்றால் 25ஆம் தேதி 26ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார். அதோடு அந்த போராட்டம் முடிந்தது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் தமிழ்நாட்டிலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டம் 26ஆம் தேதி முடிந்து விட்டது. 28ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தி அதை பற்றி விவாதிக்கிறார். இதற்கு பிறகு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இடதுசாரி மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தக்கூடிய போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் சம்பந்தமாக கண்காணிக்க வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். என்ன ஒழுங்குபடுத்த போற நீ? அப்படின்னா என்ன இடதுசாரி மாணவர்கள் மட்டும்தான் ஒழுக்கமற்றவர்களா? ஏபிவிபி மாணவரை சார்ந்தவர்களா ரொம்ப ஒழுக்கமானவனா? ஏன் எஸ்எஃப்ஐ இடதுசாரி மாணவர்கள் அமைப்புகளை மட்டும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? எல்லா கட்சிக்கும் தானே மாணவர் அமைப்பு இருக்கு. திமுகவுக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, அதிமுகவுக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி RSS ஏபிவிபி என்பது இருக்கிறது. ஏன் அதெல்லாம் குறிப்பிடாம இடதுசாரிகள் மாணவர்கள் அமைப்புகளை மட்டும் எதற்காக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? அது என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பா? அது என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அமைப்பா? சொல்ல போனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக காவல்துறை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக அதிகார வர்க்கம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜனநாயக பூர்வமாக போராடுகிற உரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது என்கிற முறையில் எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் போராடுகிறார்கள். கல்வியை பாதுகாக்க, கல்வி உரிமையை பாதுகாக்க, கல்வியில் இருக்கக்கூடிய மோசடி மொள்ளமாடித்தனம் முடிச்சவித்தனத்தை எதிர்த்து எங்களுடைய மாணவர்கள் நாடு பூரா போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தடுப்பதற்கு, அதை முறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆனால் தடுக்கிற நடவடிக்கையில் தான் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர நாங்கள் அல்ல. எங்களுடைய மாணவர்கள் போராடுகிற போதெல்லாம் போராடுகிற மாணவர்கள் எண்ணிக்கையை விட 2 மடங்கு 3 மடங்கு காவல்துறையை கொண்டு வந்து குவித்து அச்சுறுத்துவது, கொன்று கூடவே விடாமல் தடுப்பது, போராட்டத்தை துவங்க விடாமல் தடுப்பது போன்ற எல்லா விதமான சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவது தமிழக காவல்துறை. நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியது காவல்துறையே தவிர மாணவர்களை அல்ல. எங்களுடைய மாணவர்களை விட சிறந்த ஒழுங்கான ஒழுக்கமான மாணவர்களை வேற எங்கேயுமே நீங்கள் காண்பிக்க முடியாது. அது நாங்கள் சுய ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுத் தருகிறோம். ஒரு அமைப்புக்கு உட்பட்ட மாணவர்கள் என்கிற முறையில் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்கான பயிற்சியை நாங்கள் அளிக்கிறோம்.
இந்திய மாணவர் சங்கத்தின் முழக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? படிப்போம் போராடுவோம், போராடுவோம் படிப்போம் சொல்லல, ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்பதுதான் எங்களுடைய முழக்கம். மாணவர்களுக்கு படிப்பு முதன்மையானது, முக்கியமானது. படிப்புக்காக போராடுவோம் என்பதைத்தான் நாங்கள் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைப்புகள் வரக்கூடிய மாணவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கட்டித்தர வேண்டும், போராட்டத்தை ஈடுபடுபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு சுற்றறிக்கை அனுப்புகிறது என்று சொன்னால் இது எப்படி அவ்வளவு சுலபமாகவும் யதார்த்த பூர்வமானது தெரியாமல் நடந்துவிட்டது என்று எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? அவ்வளவு விவரம் இல்லாத ஆளை எதுக்கியா தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிறேன்? நீங்க சொல்றதுக்கு வாதத்துக்கே வச்சீங்க. அவ்வளவு விவரம் இல்லாத ஆளை, தப்பும் தவறுமா அறிக்கை வெளியிடுற ஒரு ஆளை எதுக்கு தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிறேன்? நீக்கு ஐஏஎஸ் தகுதி வாய்ந்த தலைமைச் செயலாளர் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான தகுதி வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளே தமிழ்நாட்டில் இல்லையா? இவர் எங்கேயுமே வந்தார்ல, அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வேலை இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய தலைமை வாய்ந்த பொருத்தமான நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்திலே இருக்கிறார்கள். கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற பொறுப்பிலேயே ஒரு 10-20 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு தலைமைச் செயலாளர் ஒருத்தர் தானே இருக்க முடியும். அதனால கூடுதல் தலைமைச் செயலாளர் 10-20 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒருவேளை இங்க இருக்கிற யாருமே லாய்க்கு இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா வெளியில இருந்து கூட கொண்டு வாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், இவருக்கு எதுக்கு பதவி நீட்டிப்பு? இரண்டாவது, இவர் இங்கிருந்து ப்ரமோஷன் அல்லது பதவி நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல. திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் இங்கு நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல, தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டவர். நியமனம் செய்யப்பட்டவரை மேலும் நீங்கள் பதவி நீட்டிப்பு வழங்குகிறீர்கள். எதற்காக பதவி நீட்டிப்பு வழங்கணும்? முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் கிட்ட கம்யூனிஸ்ட் என்ன தெரியுமா கேட்குறாங்க? உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி ஆட்சியில் நாங்கள் உங்களுக்கு தேவையா, இல்லை அந்த அதிகாரி தேவையா? அந்த அதிகாரி மீறி என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? பிஜேபி சொல்லி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கும் உங்க கூட கூட்டணி அப்படின்னு விஜய் டபுள் கேம் விளையாடுறாரு அப்படிங்கிறோட வெளிப்பாட்டோட விளைவு தான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது. சண்முகம் என்னெல்லாம் விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு, தாவேக்கு ஆட்சிக்கு எதிராக என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னா அப்புறம் ஏன் முதலமைச்சர் அங்கே, அப்புறம் ஏன் விஜய்க்கு எதுவுமே தெரியலாட்டி அப்புறம் ஏன் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிற நிறைய கேள்விகளை விஜய்க்கு எதிராக வீசியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரியா பிரமிப்பாக இருக்குது. நீங்களே பாருங்க. பதவி நீட்டிப்பில் இருக்கிறவரை பதவியிலிருந்து நீக்கிடுங்க. நிரந்தரமான ஒரு தலைமைச் செயலாளரை பதவியில நீங்க போட்டுங்க. கம்யூனிஸ்ட போடணும்னு நாங்கள் சொல்லலை, உங்களுக்கு வேண்டியாலே நீங்க போட்டுக்கீங்க. இடதுசாரியோ முற்போக்கோ பிற்போக்கா இருந்தாலும் புறம்போக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதானே நீங்க போட்டுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இவர் நீடிக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. இவர் நீடிக்கப்படாது. இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தவர் அந்த பொறுப்பை நீடிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உடனடியாக அதன் மீது எப்படி உயர்கல்வி ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பினால் அவருக்கு விளக்கம் கேட்டு விசாரணை விளக்கம் கேட்டு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறீர்கள். இதற்கு மூல காரணமாக இருந்தவர் சாய்குமார் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் அவர்கள். அவருக்கு நீங்க முறைப்படியே நடவடிக்கை எடுங்க. நாங்களாம் எடுத்த கவிழ்த்தெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறத தொழிலாளி மீது அப்படி நடவடிக்கை எடுத்தாவே நாங்க விட மாட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதனால எடுத்த கவிழ்த்தெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் நான் சொல்ல. உயர்கல்வி ஆணையருக்கு நீங்க விளக்கம் கேட்டு நேற்று மாலையை நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி சாய்குமார் ஐஏஎஸ்க்கு நீங்க நோட்டீஸ் எடுத்துங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துனீங்க? ஏனால் என்னிடம் பேசக்கூடிய அமைச்சர்கள் எங்களுடைய கவனத்துக்கு வராமல் இது நடந்து விட்டது என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதனாலதான் பேட்டியில கூட சொன்னேன், அப்ப அதிகாரிகள் தன்னிச்சையாக தானடித்த முப்பாக செயல்படுகிறார்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்கிறார்களா? அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறாங்க. சிம்பிள் கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இது போன்ற தவறு என்பது இது நடந்து விட்டது, இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஆனால் உங்களுடைய சுற்றறிக்கையோ உங்களுடைய சட்டங்களோ விதிமுறைகளோ அவையெல்லாம் எங்களை அதன் காரணமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் உட்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பணி என்ன, எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம்.
கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்கள் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. ஆகவே தவறு செய்த வட்டாட்சியர், தவறு செய்த தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர், இவருடைய உத்தரவை ஏற்று உயர்கல்வித்துறை செயலாளரை எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை கேட்டிருக்கார். எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அது இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. கமிஷனர் போட்டது மட்டும்தான் திரும்ப பெற்றிருக்காங்களே தவிர பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு அனுப்பப்பட்டது, டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டருக்கு அனுப்பப்பட்டது, இவையெல்லாம் இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. அந்த சுற்றறிக்கைகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். சுமூகமான நிலைமையில் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்டாட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். அது எங்கள் கையில் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.